والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதற்கு உரிய வாய்ப்பை தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாழ்வை பொறுத்தளவுல ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். ஆனால் மூமின்களை பொறுத்தளவுல ஒரே இலக்கு தான். ஆனா இந்த உலகத்துல பொதுவா இலக்காக தேவையை என்ன செய்யறாங்க, இலக்காக நிர்ணயம் செய்யறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வீடு கட்டுவதுதான் எனக்கு இலக்கு அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்யறாரு, இலக்க நிர்ணயம் செய்யறாரு. வாகனம் வாங்குறது எனக்கான இலக்கு, அதுவும் ஒரு காஸ்ட்லியான வாகனம். இன்னைக்கு எது விலை மதிப்பு மிக்க வாகனமோ அந்த வாகனத்தை வாங்கணும், இந்த விலை மதிப்பு மிக்க அந்த வைரத்தை வாங்கணும், இல்ல அந்த ஆபரணத்தை வாங்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல நிலம் வாங்கணும், இந்த இடத்துல வீடு வாங்கணும், என்னுடைய மகளுக்கு ஒரு உயர்ந்த குடும்பத்துல திருமணம் முடிச்சு வைக்கணும், என் பையனை பெரிய படிப்பை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய தேவைகளை என்ன செய்யறாங்க, இலக்குகளாக என்ன செய்யறாங்க, நியமிக்கிறாங்க. இதுதான் இலக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் தேவை. மனிதனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும். அந்த தேவைகளை இலக்காக ஆக்கி வாழ்க்கை முழுவதையுமே அதற்காகவே செலவிடுவதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஒருத்தர் கனவு இல்ல வீடு கட்டணும்னு சொன்னா, நான் இந்த மாதிரி வீடு என்ன செய்யணும், நான் அமைக்க போறேங்கிற அந்த எண்ணம், அந்த அதை நோக்கிய பயணம் மட்டுமே என்ன செய்யறாங்க வாழ்க்கையில, அதையே என்ன செய்யறாங்க, இலக்காக ஆக்கிடுறாங்க. ஆனா அது தேவை. ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது அவனுக்கான ஒரு இருப்பிடம், அவனுக்கு தேவையான ஆடை, அவனுக்கு தேவையான கல்வி, அவனுக்கு தேவையான ஒரு சில அதிகாரங்கள், இதெல்லாம் அவனோட தேவையில உள்ளது. இதையே மனுஷன் என்ன செய்யறான், இலக்காக வைக்கிறான். அதுல முதன்மையானது இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா, எனக்கான ஒரு வீடு வேணும், எனக்காக ஒரு வீடு வேணும்னு சொல்லி அந்த வீடு கட்டுறதுலயே தன்னுடைய காலமெல்லாம் என்ன செய்யறான், கழிக்கிறான். ஆனா மூமீன்களுடைய இலக்கு என்னவாக இருக்கணும், இது எல்லாருக்குமான இலக்கு. ஆனா இன்றைக்கு நிறைய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன பார்க்கிறோம்டா, வீடை கட்டிடணும், பெரிய இடத்துல என் மோளுக்கு திருமணம் முடிச்சிடணும், பிரம்மாண்டமா திருமணம் செய்யணும், நல்ல விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கணும், இதைத்தான் இலக்காக முஸ்லிம்களும் இதைத்தான் இலக்காக என்ன செஞ்சா வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு இறை நம்பிக்கை கொண்ட, இறைவனுக்கு கட்டுப்படுகிற ஒருவனுடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? இதெல்லாம் இல்லையே. பெரிய விலை உயர்ந்த மாளிகையை கட்டினாலும், எவ்வளவுதான் தங்கம், வைரம், வைடூரியன்னு சொல்லி ஆபரணங்களை சேர்த்தாலும், மரணம் என்பது நிச்சயமான ஒன்றுங்கிறத நம்பி இருக்கிற ஒரு சமூகம், மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்குங்கிறத நம்பி இருக்கிற சமூகம், இதெல்லாம் இலக்காக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம மரணிக்கிற பொழுது குழியை தோண்டி பிதைக்கிற நேரத்துல குழி முழுவதும் தங்கத்தாலேயே வடிவமைச்சாலும் அதனால என்ன பயன் இருக்கு? உடல் அழுகி ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாற்றம் எடுத்து ஒண்ணும் இல்லாம மக்கி மண்ணோட மண்ணா என்ன செஞ்சிரும், போயிடும். அப்ப இதுவா நமக்கான இலக்கு இல்லை. நம்முடைய இலக்கு என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்துல சொல்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா. நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுவனப்பதிகளை வாக்களித்திருக்கிறான். அவற்றில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் அவற்றிலேயே என்றென்றும் தங்கி விடுவார்கள். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ மசாகீன தையிபத்தன் ஃபி ஜன்னாத்தின் அதுன் ரிதுவானு மினல்லாஹி அக்பர். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஓ மசாகீன தையிபத்தன் ஃபி ஜன்னாத்தின் அதுன், அவர்களுக்கு அங்கு மனமிக்க மாளிகைகளும் உண்டு, அவங்களுக்காக நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இத சொல்றான். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு நாம வரலாற்றுல, ஹதீஸுகள்ல, குரான்ல நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுவனத்தை பற்றி என்னவெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எந்த அளவுக்கு கண் குளிர்ச்சி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்காகத்தான் இந்த உலகத்துல என்ன ஒரு எதிர்ப்புகளும், என்ன ஒரு சோதனைகளும், என்ன ஒரு இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு அல்லாஹ் நாளை இதற்கு எனக்கு பரிசாக
கண் குளிர்ச்சியான அந்த சொர்க்கத்தை தருவான் என்கிற எண்ணமும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை எதிர்கொள்ள செய்யுது. ஆனா அல்லாஹ் பாருங்க, சுபஹான் அல்லாஹ், இது எல்லாத்தையும் நம்பிக்கையாளர்களுக்கு கொடுப்பேன் பட்டியல் போட்டுட்டு கடைசியில அல்லாஹ் சொல்றா, ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குதே அதுதான் இவற்றை எல்லாம் விட மேலானது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றா, ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அதீம். அதாவது நீங்கள் அறிந்திருந்தால், அதாவது அனைத்தையும் விட இது மகத்தான பெரும் பாக்கியமாகும் அப்படிங்கிறார் ரப்புல் ஆலமீன். சொர்க்கம், அதுல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள், அங்கு மனமிக்க மாளிகைகள் அவர்களுக்கு உண்டு, நிரந்தரமான வாழ்வு, பொறாமை இல்லை, போட்டி கிடையாது, புறம் பேசுறது அங்க கிடையாது, மன அழுத்தம் அங்க இல்லை, ஒருவனுக்கு ஒருவன் அதாவது குரோதத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அங்க கிடையாது, ஒருத்தன் பழி தீர்க்கணுங்கிற அந்த பழி வாங்கும் எண்ணம் கிடையாது. இதெல்லாம் இல்லாம மகிழ்ச்சி மட்டும் நிறைந்ததாக என்ன செய்யும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கண்குளிர்ச்சியான சொர்க்கத்தை அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு அதுல உள்ள பாக்கியங்களை நமக்கு சொல்லிட்டு, அதுல எல்லாம் மேலானது என்னது, வருதுவானும் மினல்லாஹி அக்பருங்கிறான் அல்லாஹ், அவனுடைய பொருத்தம் தான். அப்போ முஸ்லீம்களுடைய இலக்கு, இறை நம்பிக்கையாளருடைய இலக்கு எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் இலக்காக இருக்கணும். வீடு இல்லாம இருந்துடலாம், வாகனம் இல்லாம இருந்துடலாம், அந்தஸ்தான ஒரு குடும்பமாக இந்த உலகத்துல நாம இல்லாம இருந்துடலாம், ஒரு பதவி, விரும்பிய பதவி கிடைக்காம போயிடலாம். ஆனால் மரணிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவனது கருணையும் நாம் செய்த பாவங்களுக்காக அவனிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம நஷ்டவாளியா போயிடுவோம். அப்ப நம்முடைய இலக்கு எதுவாக இருக்கணும்? நான் அந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை வாழ்வேன், பாவம் செய்வேன், டக்குன்னு சுதாரிச்சு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்பேன், ஏன்னா நான் பலகீனப்பட்டவன், அல்லாஹ் என்ன அப்படி படைச்சிருக்கிறா, மறுபடியும் அந்த பாவத்தின் பக்கமே என் ரப்புக்காக போகாம இருப்பேன், வேறொரு விஷயத்துல போய் விழுந்துருவேன், திருப்பி அதுல இருந்து என்ன செய்வேன், மீளுவேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவேன். இப்படி ஏற்றத்தாழ்வான இந்த வாழ்வுல கடைசியில இறுதி முடிவு என்பது என்னவோ அதுதான் அவனது நிலையாக இருக்கும், மறுமையுடைய நிலையாக இருக்கும். அப்ப அந்த இறுதி முடிவின் போது அல்லாஹ்வுடைய பொருத்தம், அவனது கருணை, அவனுடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்ச நிலையில நம்ம மரணிக்கணும். நிறைய தங்கம் சேர்த்தாச்சு, நிறைய செல்வத்தை சேர்த்தாச்சு, பெருங்கொண்ட மாளிகைகளை கெட்டியாச்சு, பெருங்கொண்ட பதவி நமக்கு இருக்கு, நம்ம சுத்தி மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம் அலை திரண்டு நாம எந்த இடத்துல நின்னாலும் நம்மளை சுத்தி ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு, இவ்வளோ பெரிய அந்தஸ்து இந்த உலகத்துல நான் சம்பாதிச்சுட்டேன்னு சொல்லி மூத்தா போனாலும் எந்த பலனும் இல்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மன்னிப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் ஒரு மனிதன் மரணிக்கிறான்னு சொன்னா அதுதான் பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ங்கிற நபிமொழியில 839வது ஹதீஸா பதிவா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அழகான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அஊது பிரிலாக்க மின் ஷஹத்திக்க வ பிமுஆஃபதிக்க மின் உகுபதிக்க வ அஊது பிக மின்க லா உஹ்சி ஸனாஅன் அலைக்க அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். இறைவா, உன் திருப்தியின் மூலம் உன் அதிருப்தியை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். உன் மன்னிப்பின் மூலம் உன் தண்டனையில் இருந்து நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை என்னால் முழுமையாக புகழ இயலாது, நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறு நீ இருக்கின்றாய். அல்லாஹ்வ என்ன வார்த்தையை கொண்டு புகழ்ந்துட நம்மால முடியும்? எத்தனையோ பெருங்கொண்ட புகழ்ச்சிக்குரியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ நீ எப்படி உன்னோட தரஜா என்ன, உன்னுடைய உயர்வு என்னன்னு உனக்கு தான் தெரியும், அதுவாகவே நீ இருக்கிறா, அந்த அளவுக்கு நீ இருக்கிறா அப்படின்னு சொல்லி முடியுது. இதுல முதலாவது என்ன, அல்லாஹ்வுடைய திருப்தியின் மூலம் அவனது அதிருப்தியை விட்டு பாதுகாப்பு. அவனோட திருப்தி தான் அப்ப வேல்யூபிளானது. இந்த உலகத்துல நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கணும்? இஸ்லாமிய இளைஞர்களுமே மனசுல பதிய வச்சுக்கிடுங்க,
விலை உயர்ந்த பைக்கை வாங்கணும், விலை உயர்ந்த காரை வாப்பாட்ட வாங்கி கேட்கணும், நான் பெருங்கொண்ட ஒரு ஜாப்ல இருக்கணும், அதுல நிறைய பொருளாதாரத்தை திரட்டி எல்லா இடங்களுக்கும் சுத்தணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல எது ரொம்ப பிரைட்டான ஒரு வாழ்க்கையாக பார்க்கப்படுது, அப்படி ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும் உங்க உள்ள சொல்லிச்சுண்டா அதெல்லாம் விட பெருசு எது தெரியுமா? வர்துவானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹுடைய பொருத்தம் தான் மிக பெருசு. அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய இலக்கு. அப்ப இலக்கு வேற, தேவைகள் வேற. தேவைகளை இலக்காக்கி கொண்டுகிட்டு உலகத்துல அதுக்காகவே வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, வீணடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ப இலக்கு என்பது ஒன்றாகத்தான் இருக்கணும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இலக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது. அதற்காக அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில நடந்து கொள்வது, உறவுகளை பேணுவது, சகோதரர்கள்ட்ட புன்முறுவலோட என்ன செய்யறது, அவர்களிடத்துல உரையாடுவது, அதே நேரத்துல பார்ப்பவர்களை அறிந்தும் அறியாதவர்களை பார்த்து சலாம் கூறுவது, ஏழைகள் அதாவது பசின்னு ஒருத்தவங்க நின்றா அவங்க பசியை ஆற்றி விடுவது, அதே நேரத்துல இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது, ஏதேனும் ஒரு இன்னல்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்வது, இப்படியாக அல்லாஹுடைய பொருத்தம் எதிலெல்லாம் இருக்கிறதோ அதை தேடியே ஓடுவது, அதையே இலக்காக ஆக்கி கொள்வதுதான் நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு உயர்ந்த தரஜாவை பெற்றுத்தரும். அதுல எல்லாமே இருக்கு. நீங்க பிள்ளைங்களுக்காக சேர்க்கிறது, உழைக்கிறது எல்லாமே அதுல அடங்கும். ஆனா உங்களுடைய இலக்கு, உங்களுடைய நீயத்து, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தமாக மட்டும்தான் இருக்கும். என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு இதுல கிடைக்குமாங்கிற அந்த கேள்வியை முன் வச்சுட்டு தான் அந்த காரியத்துல நீங்க என்ன செய்யணும், ஈடுபடணும். அந்த கேள்விக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதுல இருக்கு அப்படிங்கிற பதில் அதுல இருக்கணும். அப்பதான் அதுல நாம ஈடுபடணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை விட, சொர்க்கத்துல உள்ள நீரூற்றுகளை விட, அதுல இருக்கிற மனமுள்ள மாளிகைகளை விட வர்துவானு மினல்லாஹி அக்பர் 9வது அத்தியாயம் 72வது வசனம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுதான் நமக்கான இலக்கு. அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈடேற்றமான ஒரு வாழ்வை தர வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை நமக்கு அளிக்க வேண்டும். நாம் செய்கிற நன்மையான காரியங்களுக்கு நிறைவான கூலி அல்லாஹ் தர வேண்டும். கடனில்லாத நிலையில் நம்மை அல்லாஹ் மரணிக்க செய்ய வேண்டும். மரணிக்கிற பொழுது அவனுடைய மன்னிப்பும் கருணையும் அவனுடைய பொருத்தமும் கிடைத்த நிலையில் நமக்கு மரணம் நிகழ வேண்டும், சம்பவிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியோடு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். வேறொரு நல்ல ஒரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.